இன்னைக்கு சந்தையில இருந்து தரமான நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்கோம். சூப்பரான வறுவல் இருக்கு. மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரெகுலரா இனிமேல் கிராமத்து முறையில சூப்பரான ஸ்பாட்ல சமைக்க போறோம். மறக்காம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்றோம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தரமா நாட்டுக்கோழியை மஞ்சத்தூளை போட்டு வாட்டி க்ளீன் பண்ணியாச்சு. சமைக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பொடி, எண்ணெய் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. சூப்பரா சமைக்க போறோம். வாங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. தரமா நாட்டுக்கோழி 2 கிலோ சூப்பரா க்ளீன் பண்ணியாச்சு. முழு கோழியே பிடிச்சிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு எவ்வளோ வந்துச்சு? 1200 ரூபாயாடா புதுசா? ஆமாம், 1200 1100 பைசா சொல்லாத. 1100 தான். தரமா கடையில் போய் ஹலோ நாங்கள் வாட்டி கொடுத்துட்டோம். இங்கே கட் பண்ணி கொடுத்தாச்சு. சூப்பராக இருக்கு ப்ரோ. இந்த பிறகு இது சில்வர் பால் ஃபுல்லாக பூசைக்கு வேட்டை தான். இருக்கிறியா? இந்த பிக்காசு அடுப்பை பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டியா ப்ரோ? பூசை நீ தான் கரெக்ட் போல. பிடி நீ தான் கரெக்ட் பூசை. நீ தான் பூசா கரெக்ட். விடாத வெளியே வந்திருக்கீங்க. ஸ்மோக்ல ஃபயர் ஆகுது. நல்லெண்ணெய் கோல்டு வினரு போட்டியா? அப்படியே உட்காந்துக்கோங்க. தரமா பண்ண போதும். இந்த பூசை அப்படியே பிடிச்சுக்கிட்டே நிக்கிறியா? ஆளா போட்டு விட்டு விட்டுறாதா? பூசை கருவேப்பிலை இதெல்லாம் வாங்கிருச்சான் பார்த்துக்கு. வெங்காயம் போடுங்க. வீட்டிலேயே நறுக்கி கொண்டு வந்துட்டோம் வெங்காயத்தை. ஃபுல்லாக வெங்காயம் தான் போட்டு விட. வெங்காயம், பச்சை மிளகா, பட்டவத்தில் எடுத்து போட்டு பத்தலை போட்டு விட்றா. டே 10 போட்டு விட, 5 போட்டு அப்படியே பிச்சு போட்டு பிச்சு போட்டு விடு. சும்மா பிச்சு போடுறா. டே பிச்சு அப்படியே முழுசா போடுறா. காம்போ மட்டும் பிச்சு போடு. அப்படிலாம் பிக்காத. ஃபயர் சிக்கன் ஆக போகுது. ஒரு சைடு மட்டும் எரியுது. கல் இந்த சைடு சின்ன கல். தரமாக பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2 போட்டு விட்றா. போதுமா? என்னான்னு சொல்லிட்டு போடுங்க. அதில் பட்டை, சோம்பு, பறக்க போகுது. காத்துக்கு போதுண்டா. அது காத்துக்கு பறக்க போகுது. இல்லை விடு. முழுசா சாப்பிட்டோம். போட்டு அவ்வளவு கூடாதா? சோம்பு இவ்வளவு கூடாது. தெரியல மாட்டுக்கு. நான் போய் விட்றா. அதை போட்டு விடா. அதுல இருக்கு பாரு. அதை போட்டு விடு. போடுறா. அதை ஃபுல்லா போட்டு விடு. ஃபுல்லா கூட வேணும். பாதியை கூட போட்டு. பேரெல்லாம் தெரியாதா? பட்டை, விறகு போடுறா. பட்டை, விறகு என்னன்னே தெரியாம போட்டியான். என்னன்னே தெரியல மாடுக்கு. அது என்னடா? என்னடா அது? அரச மரம் பட்டை. என்னன்னே தெரியாம போறியா? அரச மரம் பட்டை போடு. வாசனைக்கு போடு. ஏதாச்சும் போடு. வாசனை வந்தா போதும். ஏண்டா நாட்டுக்கோழியை போட போறோம். கிண்டிடு. கீழே போட்டுறாடா. போடு. இந்த கல்ல கூட வை. கல்ல வை. அவனுக்கு சுடுது. அவனுக்கு பூசைக்கு சுடுது. என்ன பூசை சுடுதா? பூசை வெக்கையா? சுட்டுக்கிட்டு இருக்கு. நாட்டுக்கோழியை தரமா பண்ண போறோம். கிரேவி மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. பூசா பக்கத்துல வச்சு போய் கீழே போய் பேஸ்ட்ரா. பேஸ்ட்ன்ற போடுறா. விளைக்கிறா. பேஸ்ட் தூள். என்னது? கரம் மசாலா. மசாலாவா? மட்டன் மசாலா. கரம் மசாலாவும் மட்டன் மசாலாவும் நாட்டுக்கோழிக்கு போட்டா சூப்பரா இருக்கும். தரமா இருக்கும். கூமாப்பட்டி சவுண்ட் கேக்குது. ஆஃப் பண்றா. கொடுங்க. முன்னாடிடா. பத்தல் சேர்த்துக்குருவோம். பாண்டி மிஸ் பண்ணிட்டியானா? கரம் மசாலா. நீயே போடுது. நீ எடுத்துருக்க. அவங்க இங்கதான் இருக்கேன். நல்லா கிண்டா. போக சிக்கன் மசாலா.
காலெல்லாம் இருக்கே திரி. போட்டு மேயும் வேண்டா போனா இன்னைக்கு வகுத்து தண்ணி ஊற்றணுமா? ஆமாடா எண்ணெயை கூட ஊற்றிருக்கான். என்ன பத்தலடா சும்மாங்கடா டேய். நல்லா வதங்குறதுக்காக தண்ணி லைட்டாக ஊற்று போதும் போதும் திரி. எண்ணெய் இன்னைக்கு கொஞ்சம் ஊற்றி விட்டுருக்காங்க. பத்தாதுடா 1 கிலோடா. 1 கிலோவா 2 கிலோ திரி. ஊற்றா 1.5 கிலோவா சந்துச்சு. சட்டி ஒன்று வாங்கணும். அடுத்து உப்பு சட்டி வாங்கணும் திரி. பெரிய சட்டி பத்தலடா அது. சோறு ஆக்கணும் அடுத்து. டேய் இப்போ தீ மட்டும் நல்லா அரிக்கணும்டா அப்பா நல்லா வதங்கு. இப்படி இருக்கு சூப்பராக இருக்குது பாருங்களே. பார்க்குறப்பே இந்த மாதிரிலாம் மதுரை ஸ்டைலில் கிராமத்து தோப்புக்குள்ளேருந்து சமைக்கிறதெல்லாம் ஒரு சூப்பரான. இந்தா புளியங்காவை திங்க ஆரம்பிச்சிட்டாரு. உப்பு தொண்டு திண்டா சூப்பராக இருக்கும். இதோ புளியங்காய் புளிய மரத்து கீழே சூப்பரான ஸ்பாட். சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க எல்லாருமே கொண்டு வருவாங்க வீட்டு காசு வேலை தான் இந்த மாதிரி. சூடா பூசா டக்கு டக்குண்டு. அப்படியே போய் கிளம்புற மாதிரி தான் இருக்கேன். வளர்ப்போம் நீங்கள் சரி வர்றதாண்டா. ஏன் அப்படி சிரிக்கிறியா புதுசா? நம்பிக்கை இல்ல. நல்லா கிண்டுறா டேய், நல்லா கிண்டுறா காசு. டேஸ்ட் அப்போ தான் வரும். சோறு அப்படியே உடைச்சா சூப்பராக இருக்கும் துரி. ஏன் அடுத்தலாம் வெள்ளன பிளான் போடணும் ஏன்டா? நீங்க தான் உழப்பிட்டீங்க. 7 மணிக்கு கூப்பிட்டு எப்போ வரீங்க? எப்போ பார்த்தாலும் வர்றது கிண்டுங்க துரி ஃபுல்லா மேலே தூக்கி தூக்கி. லைட்டாக ஆ உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்க்கணுமா? இந்த பார்த்துக்கிறோம். பாருங்க நான் நம்பல. பூசை வேற யாருக்குமே நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை கிடையாதுல என் மேல. தானே இருடா ஏய் பார்த்துக்குவோம்டா இருடா. புதுசா உண்மையே நம்ப மாட்டோம்ல. விகாஸ் திண்டு பாடுறா. வேகவே இல்லையே. வந்துருச்சுடா. லைட்டாக தின்னு பாடுறான். சும்மா திண்டு பாடுறா. கறி எடுத்து கடிச்சு உப்பு இருக்கான்னு மட்டும் பாரு. இல்லு கடிச்சு ஏய் சும்மா தின்றா. தின்றா. இருண்ணே லைட்டாக உப்பு இருக்கா? லைட்டாக குழம்பு லைட்டாக உப்பு. ஏய் இருடா உப்பு இருக்கா நான் பார்த்துக்கிறேன்டா. நம்பிக்கை இல்லையா? சுத்தமா இல்லை. விகாசம் வேதா ஏன் தம்பி நான் நம்ப மாட்டேன். லைட்டாக வருவேன். இதா போடாப்பா இரு புதுசா அவசரப்படாத. லைட்டா லைட்டாக உப்பு போட்டு லைட்டாக வேணும். போதுண்டா. ஏய் விரையே நிறையா சாப்பிட்ருவோமா? உப்பு குறைஞ்சிருக்கா? எது குறைஞ்சிருக்கு? உப்பு லைட்டாக குறைஞ்சி. மறுபடியுமா? மீண்டும் மீண்டும்மா. ஏய் சொல்றா உண்மையை சொல்லு. கையிலே கரெக்டாக ஏய் போதுண்டா உப்பு சுடுது. போய் பரோட்டா வாங்கிட்டு வரீங்களா? ஆமாடா. எவ்வளோ ரேட்டு எவ்வளோ வரும்? நல்லா கிண்டு பூசை. செஃப்பு பூசை தான் தரம். என்ன பூசை எவ்வளோ நேரம் ஆக்குவாங்க வாங்கிட்டு வர? அப்படியே இறக்கிரு பூசை. அப்படி கிலோ வச்சுருவா. நாட்டுக்கோழி தூக்கிட்டு வாடா. வாடா வாடா வாடா. சூப்பரா பூசை. நல்லா இங்கனக்குள்ள நடுவுல. சட்டி வைக்காம நடுவுல ஏய் ஏய் உருண்டு ஓடுது. கரண்டியை கூட குடு வலிக்கிறேன் நல்லா டேஸ்ட் எப்படி இருக்கு? சாப்பிட்டு பாத்தியா? ஏய் பரோட்டா எடுத்துட்டு வாடா. இங்க பாருங்க ஓரத்துல நாட்டுக்கோழி சுக்கா தரமா இருக்கு. பரோட்டா கொண்டு வா. சாப்பிட்றேன்டி பரோட்டா தரமா இருக்கு. சால்னாவோட பிச்சு போடுறோம். இங்கேதா அது எடு. தரமா பரோட்டா சிக்கன் கிரேவி, அதுவும் நாட்டுக்கோழி. சாப்பிட்டு பாருங்க. இது போடுறாங்கட்டு மொத்தமாக பிச்சு போட்டுறா. இது பிச்சு போடுறாதே. தரமாக இருக்குது பரோட்டா. பரோட்டாவுக்கு நாட்டுக்கோழி தரமாக இருக்குது. சோறு ஆக்கியிருந்தா இதுக்கு மேலே இருக்கும். சூப்பராக இருந்திருக்கு. பரோட்டாவோட சூப்பராக இருக்கும்.
மறக்காமல் வீடியோ ரெகுலராக ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.